நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த எழுப்ப நேரத்துக்காக ஜாஸ்வா டிவி இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வது. இந்த காணொலி மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எழுப்பது நேரத்துக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, பிள்ளைகளோடு நீங்கள் இடைபடுங்க ஆண்டவரே. நேற்றும் என்று மாறாதவரே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய காரணப்பா எங்களோடு வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களை தாழ்ச்சி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. நாங்கள் அல்ல ராஜா, மனுஷனும் முகத்தை பார்க்குறேன், நானும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்குன்னு சொல்லிங்களப்பா. எங்கள் நாவல் வார்த்தைகளை வைங்க ஆண்டவர். இந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவர். இம்மட்டும் காத்த வினசரை துதிக்கிற ராஜா, இனியும் காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாயிராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாயிருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாயிருக்கிறீர்களே. பாருங்க, அன்னைக்கு கொரிந்தியர் சபையில் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, தீக்கமாக எழுத, மற்றவர்களுக்கு நான் அப்போஸ்தலர் இராவிட்டாலும் உங்களுக்கு நான் அப்போஸ்தலராக இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்துக்காக முத்திரை பதிக்கிறீர்கள். பாருங்கள், அந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்காக கொரிந்தியர் சபையில் போய் சொல்கிறாரு, உனக்கு ஓட்டை இருக்குது, உனக்கு அழைப்பு இருக்குது, உனக்கு தீர்மானம் இருக்குது, கர்த்தருடைய திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொரிந்தியர் சபையில் போய் சொல்கிறாரு. அன்றைக்கி பவுலோட ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அநேக சபைகளை போய் என்ன செய்கிறாரு, அநேக சீசர்களை தட்டி எழுப்புகிறாரு. இன்றைக்கி ஓட்டம் இருக்குது, உனக்கு இருக்குது, நீ உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் இனி என்ன செய்ய மாட்டேன், வார்த்தையில் பேச மாட்டேன், உன்னை பெறம்பிட்டு தான் பேசுவேன். பவுல் சொல்கிறாரு, இனி நான் உன்னை பெறம்பிட்டு தான் பேசுவேன்னு சொல்கிறாரு. சபைகளை எபேசியர் சபையில் போய் சொல்கிறாரு, இனி நான் பெறம்பிட்டு தான் பேசுவேன், இனி உங்கள்கிட்ட வார்த்தையெல்லாம் பேசி முடிச்சிட்டேன், உன்னை கம்பிட்டு தான் பேசுவேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பவுல் பேசுகிறாரு. நினைச்சார், அநேக சபைகளுக்குள்ளே போய் தட்டி எழுப்புறாரு, சீசர்களை தட்டி எழுப்புறாரு. உனக்கு ஓட்டம் இருக்குது, உனக்கு ஓட்டம் இருக்குது, உனக்கு இல்லைன்னு சொல்லி நீ மடை கடிச்சிட்டு இருக்காத, நீ எழும்பி பட்டணத்துக்குள்ளே போ, உன்னை கண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு யோசுவாக்கு வாக்கு பண்ணினது போல, மோசைக்கு வாக்கு பண்ணினது போல, அன்னைக்கு அதே போல பவுலுக்குள்ளே வாக்கு பண்ணது போல பவுல் வாக்கு பண்ணுறாரு. அங்கே ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறாரு, உன்னை முன்குறித்திருக்கிறாரு, புது உடன்படிக்கைக்காக உன்னை தெரிந்திருக்கிறாரு. கொரிந்தியர் சபையே, நீ எழும்பு, நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போட்டுருவாரு அப்படி சொல்லி தட்டி எழுப்புறாரு. இன்றைக்கி அநேக சபைகளை நம்ம பார்க்க முடியல. இன்றைக்கி அநேக சபைகள் ஓடுதா, ஆண்டவருக்காக ஓடுறான்னு தெரியல. இன்றைக்கி ஊழியக்காரங்க தான் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்காக என்ன ஆண்டவருக்காக என்ன செய்யணும் ஓடுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அநேகருக்கு என்ன செய்ய அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்குது, ஓட்டம் இருக்குது, அந்த தரிசனத்தை குறித்த ஓட்டம் இருக்குது. வாசிக்கலாமா? அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20-21. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். பாருங்க, அவன் தன் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க கடவன். அவன் அழைக்கப்பட்ட அழைப்பில் நினைச்சு நிலைச்சிருங்க அப்படிங்கிறாரு. கொரிந்தியர் சபையில் சொல்கிறாரு, நீ என்ன அழைப்புக்கு அழைத்திருக்க? சுவிசேஷனை அழைத்திருக்கிறியா? அதே மாதிரி தீர்க்கதரிசி அழைத்திருக்கிறியா? அப்போஸ்தலர்கள் அழைத்திருக்கிறியா? அதை சுகமாக்குறதுக்கு அழைத்திருக்கிறியா? இதை வேதத்தை போதிக்கிறதுக்கு அழைத்திருக்கியா? அவன் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஒரு ஊழியர், நாளைக்கு ஒரு ஊழியர், நாளை கழிச்சு அப்படி செய்யாத. உன்னை எதுக்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு? அந்த அபிஷேகம் உன்னை போதிக்கும், அபிஷேகம் உன்னை நடத்தும், அபிஷேகம் உன்னை கண்டித்து உணர்த்தும், அபிஷேகம் ஊழியத்தை பெருக பண்ணும், அபிஷேகம் அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும், அபிஷேகம் என்ன செய்யும், உலக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அது நடப்பிக்கிற அபிஷேகம். அதுதான் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த அழைப்புகளை நம்ம பாத்திரவனாக மாறணும். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருன்னு சொல்லுகிறாரு பவுல். கொரிந்தியர் சபைக்கு தெளிவாக எழுதுகிறாரு.
அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருந்த நிச்சய லக்கை நோக்கி தொடரணும்னு சொல்றாரு. அந்த லக்கை நோக்கி தொடரும் போது கரெக்டாக நமக்கு என்ன அழைப்பு கொடுத்து ஒவ்வொரு விதமாக அழைத்திருப்பாரு. ஒருத்தர் போதிக்கிறதுக்கு அழைத்திருப்பாரு, ஒருத்தர் என்ன குணமாக்குறதுக்கு அழைத்திருப்பாரு. அதே மாதிரி பவுல் சொல்றாரு 9 வரங்களிலும் குறைவில்லாதவர்களாக இருங்கிறாரு. நம்ம எல்லா ஊழியத்தையும் செய்ய நம்ம விரும்பணும்னா அதையும் நம்மளை கொண்டு செய்யறதுக்கு அவர் நடத்துறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த 9 வரங்களில் குறைவில்லாதவர்களா என் வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் நான் பார்க்குறேன். அநேக இடத்துக்கு போகும்போது நான் எந்த வரங்கள் எந்த இடத்துல வெளிப்படணுமோ, அற்புதங்களை அடையாளங்களை செய்யணுமா, அந்த வரம் அந்த இடத்துல வெளிப்படும். அதே மாதிரி பிசாசுகளை துரத்தணுமா, அந்த வரம் அந்த இடத்துல வெளிப்படும். அதே மாதிரி போதிக்கணுமா, நான் ரொம்பலாம் படிக்கலை, 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 4 தடவை ஃபெயிலு. அந்த ஃபெயிலில் இருந்தாலுமே எனக்கு வேதத்தில் சரியாக வாசிக்க தெரியாது. என் கூட ஒரு அண்ணன் தான் என்ன வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே போல தான் அந்த போதிக்கிற வர வெளிப்படுத்த பார்ப்போம். எனக்கே தெரியாது, நானா இப்படி பேசுகிறேன், ஆவியானவர் தான் என்ன செய்கிறார் நம்மளோட பேசுகிறார். தான் சொல்கிறார், அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இறங்கும்போது வாக்கு கடங்கா பெருமூச்சோடு இருக்கிறார். உனக்காக வேண்டுதல் பண்ணும்போது அதே வாக்கு கடங்காத அந்த ஆவியானவர் தான் நம்ம நாம் எடுத்து பயன்படுத்துவார். நீ இப்படி பேசணும், நீ இப்படி உணர்த்தணும், இது ஆவியில் கண்டித்து உணர்த்தணும், இந்த ஆவியை இப்படி கட்டணும், இதை இப்படி நிர்மூலமாக்கணும், இது இந்த ஆவி இப்படி கிரியை செய்யுதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஆவியானவர் நம்மளோடு இடைபடுகிற ஆவியானவராக இருக்கிறாரு. அதே போலதான் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம நிலைத்து இருக்கும் போது அதான் சொல்ற அவன் கிரியத்தக்கன பலன் அவனுக்கு என்ன செய்யறது அளிக்கப்படும் சொல்லி வேத தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை உண்மையா ஓட்டத்தை உண்மையா செஞ்சனா அடுத்துக்குள்ள பிரதிபலனா அடுத்தடுத்த ஒரு ஸ்டெப்புக்குள்ள கொண்டு போவார் ஆண்டவர். அந்த ஓட்டத்தை நம்ம சரியான முறையில் செய்யலைன்னா நம்ம இருந்த இடத்துல தான் நான் என்ன செய்ய முடியும், இருக்கிறது நம்மளால உணர முடியும். அதே போல தான் நீ அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருன்னு சொல்றாரு. அவைகளை எனக்கு கீழே வாசிக்கணும் 21வது வசனம். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். நீ நலமென்று அனுசரித்துக்கொள்ளு. அதை சொல்றாரு, சுயதீனமா என்ன அடிமையா நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. அடிமையா அழைக்கப்பட்டிருந்தா, அடிமைனா என்னன்னு தெரியுமா, ஒரு ஊழியக்காரனுக்கு உடன் ஊழியக்காரன் உள்ள இருந்து அவன் சொல்றதுக்கு கேட்கறதுக்கும் பைபிள் எட்டுவா, தண்ணி எட்டுவா, இதை செய்ய அதை செய்ய அப்படி அப்ப கூட என்ன செய்யாது. பவுல் தெளிவா சொல்றாரு, நீ அடிமையா அழைக்கப்பட்டியா, நீ சர்ச்சை கூட்டுறதுக்கு அழைக்கப்பட்டியா, இல்ல நீ ஒற்றடிக்கு அழைக்கப்பட்டியா, இல்ல பாத்ரூம் கழுவ அழைக்கப்பட்டியா, நீ கவலைப்படாத. நீ கொடுக்கப்பட்ட அழைப்புல அனுசி அதான் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, நீ அழைக்கப்பட்ட அனுசி கவலைப்படாதன்னு சொல்றாரு. நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பிரதிபலன் நாளில் தர்றேன் அப்படி சொல்றாரு. அப்படி சொல்றாரு, எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவன்கிட்ட அதிகமாக கேட்கப்படும் சொல்றாரு. அதே போல தான் அனுப்பிச்சாரு, அவன் கிரியத்தக்கன்னு பலன் அளிக்கப்படும் சொல்றாரு. நீ அந்த ஊழியத்தை உண்மையாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா சாமியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம அவன் பெரிய தீர்க்கதரிசி ஆவார் அப்படின்னு யாருமே கனவு கூட நினச்சி பார்க்க முடியாது, ஏழி கூட நினச்சி பார்க்க முடியல. அந்த உண்மையாக அந்த என்ன செய்யற உடன்படிக்கை பெட்டியை துடைச்சிட்டு உண்மையாக இருக்கும்போது தான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தா. ஏழியோட மனசுலலாம் என்னென்னா, நம்ம ஆசாரியன் ஊழியம் நிறைவேந்து முடித்த உடனே என்ன செய்யுது, நம்ம பிள்ளைகளுக்கு தான் அந்த தரிசனம் அப்படின்னு சொல்லி தேவ திட்டம்லாம் என்ன செய்யுது, உண்மையாக அந்த என்ன செய்ய உடன்படிக்கை பெட்டியை தொடச்சிட்டு உண்மையாக இருந்த போய் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், சாமுவேலை கூப்பிட்டு சாமுவேலே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அதே போல தான் கொடுத்த ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்யும்போது, கொடுத்த ஓட்டத்தை உண்மையாக நடத்தும் போது, கொடுத்த ஓட்டத்தில் உண்மையாக நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது, கொடுத்த ஊழியத்தை நம்ம உண்மையாக போதிக்கும் போது, அந்த கொடுத்த ஊழியத்தை நம்ம உண்மையாக கட்டுண்டவர்களை காவலந்து விடுதலையாக்கும் போது, கொடுத்த ஊழியத்தை நம்ம பிசாசுகளை துரத்தும் போது, பிசாசுகள் அநேக ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி தரும்போது, அந்த கொடுத்த ஊழியத்தை அநேகரை குணமாக்கும் போது, கொடுத்த ஊழியத்தை அநேகரை சொசமாக்கும் போது, நோய்களிலிருந்து பேய்களிலிருந்து குணமாக்கும் போது, ஆண்டவர் பலத்த காரியங்களை நம்ம கொண்டு செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. அதான் பவுல் சொல்றாரு, நீ அழைக்கப்பட்ட அழைப்புகளை நிலைத்திருன்னு சொல்றாரு. நம்ம எதற்காக அழைத்திருக்கிறோமோ அந்த அழைப்புல நிலைத்திரு அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-6. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பாருங்க, இந்த 5வது விஷயம், எங்களை எதையிலும் ஆகும் என்பது போல ஒன்றும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு தகுதியுள்ளவர்களாக இல்லை, எங்களுடைய தகுதியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கைக்காக ஊழியக்காரனாகும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக எங்களை உடன்படிக்கையை எழுதிற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. பாருங்க,
சும்மா எழுதி கொள்கிறது மாதிரி இல்லை. ஆவியை என்ன செய்யணும், ஊழியம் செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறாரு. எங்களால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பவுல். அந்த கொரிந்தியர் சபையில் சொல்ல எங்களால் ஒன்றும் இல்லை, இவ்வளோ அற்புதம் அடையாளம் செய்கிறோம், எல்லாம் அவரால் தான் ஆகும்னு சொல்கிறாரு. நீ அவரை பின்பற்றுன்னு சொல்கிறாரு. அதான் சொல்கிற ஒரு மனுஷன் போய் கேட்குறான், ஆண்டவரே பல்லவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிற ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் என்ன பூலோகத்தில் செஞ்சேன்னு அதை நீ செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. நீ செஞ்சு பாரு. அதுக்கு பிறகு தான் என்ன அந்த ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். அவர் கட்டுண்டவர்லேருந்து காவலேருந்து விடுதலையாக்க, குருடனை கண்களை திறந்தார், முடவனை நடக்கிறார், திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். அவர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறார் பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை செய்வான், அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை குறித்த பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு கனமான ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறாரு. அதான் பவுல் சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நல்ல ஓட்டத்தை நல்ல போராட்டத்தை போராடுறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன், நீதிங்கிறது எனக்கு வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நம்ம நிச்சயம் நம்ம அழிவுறுத்து நம்ம போகும்போது ஆவிய அந்த ஓட்டத்துக்கு நேரம் நம்ம ஓடும்போது தான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்குன்னு என்ன செய்யுது, நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. இந்த பவுலுக்கு அதான் பிலிப்புக்கு சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, அவங்க கூட இருந்த அப்போஸ்தலருக்காக சொல்கிறாரு, நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. நியாயாதிபதி வரும்போது நீதியின் கிரீடம் உனக்கு எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியுள்ள பாத்திரன் ஆகிட்டேன், நீ அந்த தகுதியுள்ள பாத்திரனை மாறிடுன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் இன்றைக்கி சபைகளுக்கு சொல்கிறாரு, ஆண்டவரே இன்றைக்கி தகுதியுள்ள பாத்திரங்களாக மாறுங்க, ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யுங்க, அழைக்கப்பட்ட அழைப்பில் ஓடுங்க, தெரிந்து கொள்ள பாத்திரமாக என்ன செய்யுங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்க, அநேகரை கட்டுண்டு விடுதலையாக்குங்க, உங்களை முறிங்க, சத்துருவின் சகல வல்லமைகளை நிர்மூலமாக்குங்க, கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி நிரூபிங்க, கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறாரு. வாசிக்கலாமா? கலாத்தியர் 3:20. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. பாருங்கள், பவுல் சொல்கிற, கிறிஸ்து என்னோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் பெற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்கள், என்ன சார், நான் பிழைத்திருக்கிறேன், அவர் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறாரு. இன்றைக்கி பவுல் செத்துருந்தார் அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஊழியத்தை செஞ்சுருக்க முடியாது. அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், சிலுவையில் அடிக்கப்பட்டேன், எனக்கு என்னென்ன பாதைலாம் வந்துச்சு, எல்லாமே வந்துருச்சு, நான் இன்னைக்கு பிழைத்து நிற்கல, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் அவருடைய மகிமை என்ன செய்யணும், தேசத்தில் பிரசவப்படணும், அவருடைய வல்லமை அங்கே வெளிப்படணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அவன் பவுலுக்குள்ளேருந்து வெளிப்படுகிறார். அதான் சார், நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார்னு சொல்கிறார். அதே போல தான் அவருடைய வைராக்கியம் என்ன, பவுலோட வைராக்கியம் கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றணும். அதான் சொல்கிறாரு, நான் முற்றிலும் தேறினேன்னு எண்ணாதபடிக்கு நான் இன்னும் ஆசையாக தொடர விரும்புகிறேன். நான் முற்றிலும் தேறினேன், அவன் தெரியுது, திருப்தி அடையலை, நான் தேறினேன்னு தெரியுது, ஆனாலும் இன்னும் நான் தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி அந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடுறவங்க தான் என்ன செய்ய எழுப்புதலை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்டவங்களை வச்சு தான் ஆண்டவர் பலத்த காரியங்களையும் பலத்த வல்லமைகளையும் என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். கர்த்தருடைய கிரியை நம்மளோட வெளிப்படுறதுக்கு தான் ஆண்டவர் ஏதாவது ஒரு மனுஷன் வேணும். அப்படிங்கிறது தான் அந்த லக்கை நோக்கி யார் தொடருகிறீங்களோ, லக்கை நோக்கி யார் ஓடுறீங்களோ, தேவனுடைய திட்டங்களை வெளிப்படுத்தணும், தேவனுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தணும். அப்படிங்கிறதான் பவுலுடைய நோக்கமெல்லாம் என்ன செய்யும், சபைகளை தட்டி எழுப்ப என்ன செய்யணும், சீசர்களை மாற்றி அந்த அறுப்பணை வேலையாட்களோ குறைவு இருக்கிற அநேக சபைகளில் போய் சொல்லுவார், அறுப்புக்காக வேலையாட்களுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க அப்படிம்பாரு. அதே போல தான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, நாங்கள் இன்னும் பலத்தோடு என்ன செய்யணும், ஓடணும், எங்களுக்காக சோத்திரம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்னும் ஓடணும், நாங்கள் இன்னும் என்ன செய்ய பிரயாசப்படணும். பவுலுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பிலிப்புக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பேதுருக்காக வேண்டிக் கொள்ளுங்க, யோவானுக்காக வேண்டிக்
கொள்ளுங்க. அவங்க கனமான ஊழியத்தை செய்கிறாங்க, அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி கலாத்தியர் சபைக்கும் எபேசியர் சபைக்கும் கொரிந்தியர் சபைக்கும் போகிற சபைகளெல்லாம் என்ன செய்ய பட்டணமாக சபைகளுக்காக அவங்க காணிக்கையை நினைக்கல, எதிர்பார்க்கல. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக சோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஜெபம் எங்களை பலப்படுத்தி அடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போகும், அடுத்த ஒரு பரிமாற்றத்துக்குள்ளே போகும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு தான் கேட்டாங்க. அந்த பணத்தை கொடுங்க, இதை கொடுங்க, ஊழியத்தை தாங்குங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. அவங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பரமபிதா எங்களை நடத்துவார். அப்படி தான் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்கிறாரு. வாசிக்கலாமா? எபேசியர் 2 அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் எனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய செய்கை இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவர்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன ஆண்டவர் நினைச்சாருன்னா, அவர் நற்கிரியைகளை, அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கும், அவர் வரங்களை வெளிப்படுத்துறதுக்கும், அவர் மகிமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் என்ன செய்கிறாரு, முன்கூட்டியே எங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செஞ்சுக்கிறேன், உன்னை முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வசனம் நமக்கு சொல்லுது, அந்த வாக்குத்தத்தம் பவுலோட வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்குது பாருங்க. அது முன்கூட்டியே நான் என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யணும், இப்படிப்பட்ட கனமான தரிசனத்தை நிறைவேற்றணும், இத்தனை பேரை குணமாக்கணும், இத்தனை சபையை தட்டி எழுப்பணும், இத்தனை பேரோட உபதேசம் பண்ணணும், இவங்களுக்கு இதுதான் வழின்னு சொல்லி போதிக்கணும். அப்படிங்கிறது என்னது, இது முன்கூட்டியே ஆயத்தமாக்கப்பட்ட அது தரிசனம். அதே போலதான் பவுலுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட தரிசனம் உண்மைன்னா உங்களுக்கு எனக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட ஓட்டம் உண்மை. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் உண்மைனா உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம் உண்மைங்க. போய் தான் ஆவியானவர் நம்மளோட இந்த டிவி சேனல் இருந்து நம்மளோட இடைபெற்று கொண்டிருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நம்மளோடு இடைபெறதுக்கு தான் ஆவியானவர் பலத்த காரியங்களை நம்மளோடு இடைபெற்றுக்கிட்டே இருக்கிறாரு. தான் முன்கூட்டியே என்ன செஞ்சுக்கிறாரு, இது நியமிக்கப்பட்டிருக்குது. முன்கூட்டியே ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்க போகும், இதெல்லாம் செய்யணும், இப்படி ஒரு அற்புதங்களை செய்யணும், இந்த சபைக்குள்ளே போய் இப்படி உபதேசம் பண்ணணும், இப்படி ஜனத்தை தட்டி எழுப்பணும், எபேசிய சபையிலும் கலாத்திய சபையிலையும் என்ன செய்யணும், தட்டி எழுப்பணும், ரோமபுரியிலையும் என்ன செய்யணும், தட்டி எழுப்பணும். அதான் சொல்கிறாரு, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் என்ன செய்யற, முன்கூட்டியே ஆயத்தமாக்கப்பட்டது பவுலு. பவுல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் பாடுகள் அனுபவிக்கணும், ஆண்டவருக்காக வேதனைகளை அனுபவிக்கணும், இப்படி எல்லாம் ஒரு ஓட்டத்தை லக்கை நோக்கி தொடரணும் பவுல் அப்படின்னு சொல்லி முன்கூட்டி ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. அதே போலதான் பவுலுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை தான் என்ன செய்யறாரு, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. உன்னுடைய சுதந்திரத்தை அது என்ன செய்ய, உன்னுடைய சுதந்திரத்தை உன் சுதந்திரவாளி ஈசாக்குக்கு தருவேன்னு சொன்னது போலதான் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்காக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அதே பிரமாணத்துல தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அவருடைய கனமான ஊழியத்தை, ஏசப்பாவோட தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஏசப்பாவோட அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டவர் நம்மளோட இடைபெறதுக்கு காரணமே என்னன்னா, அவரோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பலத்த காரியங்களை செஞ்சார். ஓடுனாங்க இரவு பகலும் நிச்சயம் ஆண்டவர் சமூகத்தில் 9ஆம் மணி வேலை, 12ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை சமூகத்தில் உட்கார ஓட தரிசனத்தை நிறைவேற்ற, கட்டுண்டர்களை விடுதலையாக்க, உபதேசம் பண்ண, பிரசங்கம் பண்ண இந்த சோழியை நினைச்சாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஊழியத்தை இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியத்தை தட்டி எழுப்புறதுக்கு தான் உங்களை போல பவுலை போல நினைச்சாரு தேடிட்டு இருக்கிறார். இன்னைக்கு கொரிந்திய சபையில் தட்டி எழுப்புறதுக்கு ஒரு மனுஷன் பவுலை தெரிந்திருக்க போதும் உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறாரு. அந்த கனமான ஓட்டத்துக்கு பட்டணமாக ஓடின பவுலோட தரிசனத்தை நிறைவேற்றுறது போல ஆண்டவர் உங்களை என்ன நிறைவேற்றுறது, ஆண்டவர் உங்களை என்ன தெரிந்திருக்கிறாரு. வாசிக்கலாமா? பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அடைத்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்க பவுல் சொல்கிறாரு, நான் முற்றிலும் தேறிட்டேன் அப்படி சொல்கிறதோட நான் என்ன செய்யறேன், நான் இன்னும் தொடர என்ன செய்கிறேன், ஆசையாக தொடர, கிறிஸ்து இயேசுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டனோ நான் இன்னும் ஆசையாக தொடர என்ன செய்கிறேன், விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. ஊழியை செஞ்சார், வயசாயிடுச்சு, அவ்வளோதான், களைச்சி போய் உட்கார வேண்டிய நேரம், அவரால் இருக்க முடியல. அவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்கள், நீங்கள் சும்மாவே இருக்க முடியாது. ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுமே, ஆண்டவருக்காக எதையாவது என்ன செய்யணும், வெளிப்படுத்தணுமே. யாராவது சுவிசேஷம் அறிவிக்கப்படலாமா, யாராவது சுகமில்லாமல் இருக்க அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணலாமா, அந்த வாரம் நம்மளை அழுத்த ஆரம்பிச்சிடும். ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கிறவங்களுக்கு, ஆண்டவருடைய இருதயத்தை ஏக்கங்களை புரிஞ்சு செய்கிறவங்கள ஆண்டவர்களுக்கு சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் உங்களை தூண்டிகிட்டே இருப்பார், எழும்பி போ அப்படிம்பார். நேற்று கூட ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு வரேன், குளிர் நான் தாங்க முடியல, கண்ணீர் வருது சாரசாரையான்.
அப்போ பைக்கில் வந்துகிட்டே இருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, ஓடு, நீ யார் என் ஊழியத்தை செய்வான்? இந்த கனமான ஊழியத்தை யார் செய்வான்? குளிர் தாங்க முடியல அந்த அளவுக்கு பைக்கில் வரும்போது. அப்போ அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே வர ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஊழியத்தை யார் செய்வா பவுலே அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே உடஞ்சிட்டேன். நம்மளை நம்புகிறாருங்க, உங்களை என்ன செய்கிறார், நம்புகிறாருங்க கடைசி காலத்துக்காக. நம்மள்ட்ட வந்து பேசுகிறதுக்கு என்னங்க இருக்குது? நம்ம அவருக்கு என்ன செஞ்சுருக்குறோம்? கட்டுலேருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறோமா? பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறோமா? நம்மளை நம்புகிறாருங்க. அவர் கடமான ஊழியத்துக்காக நம்புகிறாரு. அப்பவும் சொல்கிறார், இதெல்லாம் ஓட்டலை, இன்னும் ஓட்டம் இருக்குது, சூன் கூட இருக்கிறது கூட நேரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்க முடியுது. அவ்வளோ தூரம் ஓட்டத்தை தர்றாரு. இருக்க முடியலங்க. பட்டணத்துக்குள்ளே போய் அநேகர் வீட்டுக்குள்ளே போய் சோம் பண்ணுறோம். இதெல்லாம் 6 வீட்டுக்குள்ளே உட்காந்து 6 வீட்டுக்கு போய் சோம் பண்ணுங்க. 6 வீட்டுக்குள்ளேயும் கட்டு. ஆண்டவரே, என்னென்ன இந்த கட்டுகளை அந்த ஜனத்தை விடுதலை, அந்த இருளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு தான் அவனை தெரிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு தகுதி இல்லாத பாத்திரத்தை நம்மளை தகுதிப்படுத்துகிறாருங்க. அவர் எவ்வளோ பெரிய ஊழியத்தை நம்மளை நம்புகிறாருங்க. அதே போல் தான் இன்றைக்கி பவுலை போல் ஊழியம் செய்கிறதுக்கு தாங்க உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறாருங்க. பவுல் சொன்னது போல் கிறிஸ்து இயேசுக்காக என்ன செய்ய, பரம அழைப்புக்காக பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதுக்காக நான் நக்கை நோக்கி இன்னும் தொடர விரும்புகிறேன்னு சொல்வது போல தான் அப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறாருங்க. தெய்வ திட்டத்துக்காக ஜோம் இல்லாமல் அந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவரே ஒரு விஷயம், ஆண்டவரே அப்பா ஓட்டத்தை முடித்தேன், எனக்குன்னு நீதியும் கிரீட வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பிலிப்பை பார்த்து தீமோத்தேயை பார்த்து பவுல் சொன்னது போல் ஆண்டவரே நாங்களும் அந்த கனமான ஊழியத்தை நிறைவேற்றணும் ஆண்டவரே. அநேக சபைகளை தட்டி எழுப்பணும் ஆண்டவரே. உங்கள் தரிசனம் வெளிப்படணும் ஆண்டவரே. தெய்வ திட்டம் வெளிப்படணும் ஆண்டவரே. மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் வெளிப்படணும் ஆண்டவரே. அப்போ அந்த குருட்டாட்டமான ஆவிகளை ஒவ்வொரு சபையிலேருந்து வெளியேற கிருபைச்சு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயம் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியம் பவுலை போல அநேக ஜனங்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஒரு விஷயங்களை தாழ்ச்சி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ரச்சா நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி கிறிஸ்துனால எல்லாம் செய்ய வரணும்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்த இவனை சிறையமை துதிக்கிறார் ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.